ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு ரகசியத்தை வந்து பிரஜன் கிட்ட வந்து திவ்யா சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை ஹைப்பின் தட்டி விடுங்க. நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சாண்ட்ராக்கு வந்துட்டு சம்திங் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு. திவ்யா பிரஜன் இந்த விஷயங்களில் சம்திங் அவங்களுக்கு வந்துருச்சு மைண்டு, சரிங்களா? அதனால தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாளே இந்த வாரம் போன வாரம் தொடக்கத்திலே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப் வந்திருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரஜன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க திவ்யா வந்து உட்காராங்க. இவங்க திரும்பிட்டாங்க. யாரும் நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். திரும்பிட்டாங்க, கவனிக்கவே இல்லை. இவங்க திவ்யா தான் வந்துட்டு வாண்டடாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி திவ்யாவோட பேச்சிலே ஒரு மாற்றங்கள் இருக்குதுன்னு நீங்கள் கவனிச்சிக்கலாம் சொல்லுங்கள். முன்னாடி பிரஜன் அண்ணா பேசிட்டு இருந்தாங்க. இப்போலாம் வந்து பிரஜன் வா போன்னு பேசுகிற விஷயங்கள் ஒரு 3 நாளாக நான் கவனிக்கிறேன். நீங்கள் கவனிச்சிக்கலாம், அதை சொல்லுங்கள். நம்மளே இப்படி கவனிக்கும்போது கூட கட்டின பொண்டாட்டி எவ்வளோ கவனிப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒத்து வராது அப்படின்னு நான் மாட்டுக்கிறதே கிடையாது. 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்க போகிறாங்க. சாண்ட்ராவுக்கும் விஜய் பருக்கும் நல்லா ஃபிட் ஆகிட்டு இருக்குது. ஸோ திவ்யா எங்கெல்லாம் வந்து இவங்களை விஜய் பருவ அட்டாக் பண்ணால் அங்கெல்லாம் வந்து சாண்ட்ரா வந்து நிற்பாங்களோன்ற மாதிரியும் தோணுது. கண்டிப்பாக இப்படியே வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை டெவலப் பண்ணி போனாங்கன்னா பிரஜனோட ஓட்ஸ் அப்படியே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். கண்டிப்பாக டாப் 5ல் சாண்ட்ரா வரதுக்கு வாய்ப்புகள் 99% இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறது தான் அவங்க கையில் இருக்குது, சரிங்களா? இப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்றாங்க. நீ தப்பு பண்ணிட்டவங்க ஷாக்காக என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், நீ வெளியே போய் பாரு, உனக்கு புரியுன்றாங்க. இந்த திவ்யா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு ஒன்றுமே பண்ணல. என்ன தப்பு பண்ணார்? அவர் பேசுகிற விஷயத்தில் பேப்பரில் போட்டு கொடுத்துட்டாங்க. வேறு என்ன தப்பு பண்ணார்? இதுதான் அவங்க மைண்டுக்குள்ளே வந்திருக்கும். அதனால தான் போகும்போது அவர் நல்ல பேரோட தான் போகிறாருன்னு நம்ம விஜய் சேதுபதி அங்கே கொடுத்த விஷயங்கள். புரியுதுங்களா? நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை வந்து அங்கே சொல்ல முடியாது. ஏன்னா இது 2 பேருக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் இவர் விஜய் சேதுபதி பார்த்துட்டார். எனக்கு தெரிஞ்ச நைட்டு கூப்பிட்டு பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதனால தான் அந்த விஷயம், சரிங்களா? அதை வந்து சொல்லும்போது இவர் வந்து என்ன, நான் உங்ககிட்ட பேசுறது இல்லை, அது இல்லை, நீ இப்போது உனக்கு புரியும், நானும் நீ தப்பு பண்ணிட்ட அப்படி சொல்லி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆவாங்க. அவர் இல்லை, எனக்கு தெரியும், எல்லாருமே நம்ம சொன்னாங்கல்ல யார் வெளியே போவாங்கன்னு போது அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் போயிடுவேன்னு எனக்கு தோணுச்சு. இன்னொன்று கேம் இப்போ தான் மாற்றிட்டுக்கு ட்ரை பண்ணேன், இப்படி ஆயிடுச்சுன்றது ரொம்ப ஃபீல் பண்ணார். பட் சாண்ட்ராக்கு வந்துட்டு திவ்யா மேலே அந்த ஒரு விஷயம் வந்துருச்சு. இது வந்துட்டு எப்படின்னா ஒரு தீப்பொறி மாதிரி. அது வந்துட்டு ஒன்ஸ் வராது, வந்துருச்சுன்னா அந்த தீப்பொறி அணைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதை வந்துட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு அதை கிளியர் பண்ணாத வரைக்கும் வந்துட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுமே தவிர, அதுவும் பக்கத்தில் வர இருக்காங்க. சப்போஸ் சாண்ட்ரா வந்து திவ்யாவை பார்க்காம இருந்திருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ பிரச்சனை இல்லாத காரணத்தினால அது வந்துட்டு மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இது ஒரு ரீசனாக வச்சு பிரச்சனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தோணுதில்லை நம்மளுக்கு. ஆனால் 1008 தோண தான் செய்யும். பட் அவங்க எதுக்காக வெளியே போனான்றது கண்டிப்பாக ஓட் பேசிஸில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ரா இந்த மாதிரி பிரச்சனை பற்றி நினச்சிருக்காங்களே, அது உண்மையா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா பிரஜன் வந்துட்டு அங்கே வந்துட்டு முழிச்சார், என்ன சொல்ல வராங்க எனக்கு ஒன்றுமே புரியலன்னு. ஸோ பிரஜன் மனசில் எதுவுமே இல்லை, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு திவ்யா மனசில் எதுவும் வந்திருக்காது. சாண்ட்ராக்கு அந்த மாதிரி தோணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் சாண்ட்ரா அந்த திவ்யாவோட அந்த பேச்சில் வந்துட்டு ஒரு வேளை ஃப்ரெண்டான மாதிரி ஒரு விஷயம் இப்போ போயிட்டு இருந்தில்ல. இப்போ சாண்ட்ரா வந்து தனியாக போனோடனே பிரஜன் கிட்ட தான் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்துட்டு அந்த அண்ணன்றதை கம்மி பண்ணிட்டு வா போன்னு ஃப்ரெண்டாக பேசியிருப்பாங்க. அதை இவங்க வந்து தப்பாக நினச்சாங்கன்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.